பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரன இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு துவக்கம் உண்டு, ஒரு முடிவு உண்டு இல்லையா? அதே போல் இந்த உலகத்திற்கும் தோற்றத்திற்கும் கூட உலகத்தை உருவாக்கின ஆண்டவர் அதற்கென்று ஒரு முடிவையும் வைத்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு நாள் அவருடைய நேரத்தில் வெந்து உருகி போகும், எல்லாம் வெடித்து சிதறி போகும். ஆக அதன் பிறகு இனி ஒரு உலகமும் கிடையாது, இனி ஒரு பிறவியும் கிடையாது. ஆனால் அந்த கடைசி காலங்களை பற்றி ஆண்டவர் மிக தெளிவாக கிட்டத்தட்ட 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் கடைசி நேரத்தில் அந்த இன்பமான பரலோகத்தை இழந்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை உள்ளவராக, ஒருவேளை இந்த பூமியில் கர்த்தர் வாழ்ந்த நாட்களிலே நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருந்தாலும் சொல்ல வேண்டியவைகளையும் எச்சரிக்க வேண்டியவைகளையும் தெளிவாக சொல்லி எச்சரித்திருக்கிறார். ஆனால் பல வேளைகளிலும் நம்முடைய ஜனங்கள் இந்த கடைசி காலங்களில் தேவன் சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் சரியாக அவர்கள் கூர்ந்து கவனிக்காதபடி ஒருவேளை அந்த நித்தியத்தை இழந்து விடக்கூடிய சூழ்நிலையில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தேவன் அந்த கடைசி காலங்களை குறித்து மிக தெளிவாக வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, அந்த கடைசி காலங்கள் இப்போது நெருங்கிவிட்டது என்பதற்கு மிக தெளிவான அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு விசுவாசம் என்னவென்று சொன்னால், நான் அதை தினமும் தேவ சமூகத்தில் நினைப்பேன். ஜெபிக்கும்போது இந்த காரியங்களை தேவ சமூகத்தில் சொல்லுவேன். என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக எந்த அளவிற்கு நிந்தனைப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு நிந்தனைப்பட்டு சிலுவையில் அறையுண்டு சவுக்கினால் அடி வாங்கி அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி சிரசில் முள்முடி வைக்கப்பட்டு அவர் முகத்தில் காரி துப்பி அவரை கோலினால் தலையில் அடித்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம சொன்னோம்னா ஒரு மோசமான ஒரு நிலைமையில் எந்த அளவிற்கு ஒரு மனிதனை நடத்துவார்களோ அந்த அளவிற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களை தீர்க்கும் பலியாக அவரை அந்த அளவிற்கு கேவலப்படுத்தி துக்கப்படுத்தி அவரை மரிக்கும் அளவிற்கு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த வரையிலும் அவரை பட்ட அனைத்து பாடுகளை பட்ட அதே இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த உலகத்தில் நியாயாதிபதியாய் வருவார் என்பது ஒரு பயங்கரமான உண்மை. இதை எத்தனை பேர் இதை நினைக்கிறார்களோ தெரியாது. எந்த அளவிற்கு அவர் அவமானப்படுத்தப்பட்டாரோ கேவலப்படுத்தப்பட்டாரோ அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு நாள் அவர் எக்கால சத்தத்தோடு கம்பீரமாக நியாயாதிபதியாக இந்த உலகத்திற்குள் வரத்தான் போகிறார். அந்த நாளில் இந்த உலகம் வெந்து உருகி போகக்கூடிய நாளாக இருக்கும். ஆகவே அதை தேவன் முன்கூட்டியே நமக்கு எச்சரித்து சொல்லியிருக்கிறார். பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, அந்த கடைசி காலங்களை குறித்து சொல்லும்போது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது அதிலே கர்த்தர் அந்த கடைசி அருமையான அந்த நாளை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் கடைசி எருசலேம் பயணத்தில் நிறைய காரியங்கள் நடந்தது. அதில் பாருங்கள், அது ஆரம்பிக்கும் போதே 1ஆம் வசனத்தில் இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்கள் எல்லாம் காண்பித்தார்கள் எல்லாம் சொல்லி சொல்லுகிறார்கள். நிறைய காரியங்கள் நடக்கிறது. கிட்டத்தட்ட 4வது வசனத்தை வாசிக்கும்போது இயேசுவில் பிரதித்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சித்து விடாதபடி. அப்படியானால் நீங்கள் நரகத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு நிறைய காரியங்கள் நடக்கும். ஆகவே நீங்கள் அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 6வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். பைபிள் எடுங்க. தினமும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி உங்களையே நீங்கள் வஞ்சித்து கொள்ளாதிருங்கள். உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், அது வேறு யாருக்கும் கொடுக்கவே மாட்டார் கர்த்தர். அதில் ஒரு திருப்தியாக இருங்க. கர்த்தர் மற்ற காரியங்களை பார்த்துக்கொள்வார். ஆனால் நீங்கள் இந்த 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கை நிறைய சொல்லியிருக்கிறார் இல்லையா? யுத்தங்களின் செய்தி இன்றைக்கி யாருமே கேட்குறீங்களா இல்லையா? தெரியல. யுத்தங்களை குறித்த செய்திகள் எல்லாம் கேட்குறீங்களான்னு தெரியல. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. கடைசியாக ஆண்டவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்வார். 13வது வசனத்தில் முடிவு பரியந்தம்
நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா பரலோகத்திற்குள் அவன் போவான். அதாவது யார் பரலோகத்திற்குள் போவார்கள் என்று சொன்னால் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் என்று வேதம் சொல்லுங்க. He who endures to the end shall be saved. அதாவது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிலைத்திருக்க வேண்டும். தேவன் வருகிறார், வந்துவிட்டார், இந்த நேரத்தில் நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நினைத்து அதிக ஜாக்கிரதையோடும் தெய்வ பயத்தோடும் கடைசி பரியந்தம், தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் அல்லது உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவன் தான் மோட்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதம் சொல்கிறது. இதற்கிடையில் யுத்தங்களின் செய்திகள் மாத்திரம் அல்ல, வேறு சில காரியங்கள் நடக்கும். அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால் இந்த மத்தேயு 24 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்கிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், இல்லையா, வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பதாக முன்குறித்தார், தெரிந்து கொண்டார் ஆண்டவர். அப்படி தெரிந்து கொண்டவர்களை கூட அவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்கள் அடையும். யார் நடத்துவார்கள்? கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும். எப்போ பார்த்தாலும் உனக்கு ஆறுதல், சமாதானம், சந்தோஷம் என்று சொல்ல நீங்கள் இந்த நிறைய சொல்ல நேரம் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு 70 ஆண்டு, ஒருத்தன் சொல்கிறான் இல்லை 2 வருஷம்தான், ரொம்ப ஈஸி, ஆண்டவர் உங்களை நான் நேசிக்கிறார் என்றெல்லாம் சொல்ல, நேசிக்கிறார் உண்மைதான். ஆனால் அதற்காக தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்கு மாறாக நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் பேராசையை தூண்டும்படியாக, கிரீடி ப்ரீச்சர்ஸ், அதாவது அந்த கிரீடியை தூண்டி விடுகிறத, ஒரு பேராசையை தூண்டி விடுகிற பிரசங்கங்கள், அதிலேயே மயங்கி விடக்கூடாது என்பதை கர்த்தர் சொல்கிறார். நீ எப்போதும் என்னுடைய வருகை, என்னுடைய கடைசி கால அந்த அடையாளங்கள், அதை நீ கவனிக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அதை கவனிக்கணும். ஆசீர்வாதமாக இருங்க, வேண்டாம்னு சொல்லலை. நீங்கள் ஒரு ஆசீர்வாத செய்தியை கேளுங்க, ஆனால் அதிலேயே நீங்கள் முழு கவனத்தை செலுத்தி விடாதபடி இந்த வருகையை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த அடையாளங்கள் மத்தேயு 24 அதிகாரத்தில் இருக்கு இல்லையா, அதையும் குறித்து நீ கவனமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள், இல்லையா, இன்னும் வேத புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது பாருங்கள் பிரியமானவர்களே, 1 பேதுரு, ஏன்னா இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது 1 பேதுரு 4 அதிகாரம் 18வது வசனம் அதை வாசிக்கும்போது பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்ல. 1 பேதுரு 4 அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்கும்போது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனு பாவியும் எங்கே நிற்பான் என்று ஒரு கேள்வி கேட்குறோம். ரொம்ப இதெல்லாம் உண்மையாகவே நம்ம எச்சரிக்கக்கூடிய வேத வசனங்கள். நீதிமானே என்னன்னா, நீங்கள் ரோமர் 8:32 வாசிக்கும் போது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், இவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அவர் பாவியாக மாறி நம்மளை நீதிமான் ஆக்கிவிட்டார். அப்படிப்பட்ட நீதிமான் ஆக்கப்பட்டவனே ரட்சிக்கப்படுவது அரிதானால், ஏன்னா கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் பயங்கரமாக எழும்பி அற்புதங்களை செய்து தேவனால் நீதிமானாக்கப்பட்ட மனிதர்களையே வஞ்சித்து விடுவார்கள், இல்லையா. நல்ல கவனிங்க. நம்மளாம் நினைக்கிறோம் கள்ள அந்தி கிறிஸ்து ஒரு மனிதன் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் ஒரு பக்கம் செயல்படுகிறார்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இன்னொரு பக்கம் செயல்படுகிறார்கள். நீங்கள் வேதத்தை திருப்பி 1 யோவான் 2 அதிகாரம் 18வது வசனம், 1 யோவான் 2 அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யோவான் எச்சரிக்கை, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த அடையாளங்கள் நடக்கிறது மாத்திரமல்ல, அவர் அந்த நாட்களிலே சொல்கிறார் கடைசி காலம் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்படுகிறபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கு, இப்போதே அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், இதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியினால வேதத்தை தியானித்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவன் மாத்திரம்தான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் யார், அந்தி கிறிஸ்துவின் ஊழியக்காரன் யார் என்பதை பகுத்து அறிய முடியும். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய சொந்த உறவு தேவனோடு கூட உள்ள உங்களுடைய சொந்த உறவு இருந்தால் மாத்திரமே நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் நீதிமானே ரட்சிக்கப்பட அரிதானால், தேவனால ரத்தத்தினால கழுவப்பட்டவனே அந்த ரட்சிப்பு, அதாவது முடிவரை நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான், பரலோகத்துக்கு வருவான்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு நீதிமானாக்கப்பட்டவனே ஒருவேளை ரொம்ப கஷ்டம் சொல்கிறது மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா, இது கடைசி காலம், அநேக அந்தி கிறிஸ்துவர்கள் எழும்பி இருக்கிறார்கள், அநேக அந்தி கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலத்தை நீங்கள் அடையாளம் கண்டு மிக மிக எச்சரிப்பாக, எது உலகத்தில் இருக்கிறதோ இல்லையோ, தேவன் தந்த
அவருடைய அந்த பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்வதற்கு நம்மை முழுமையாக முழு இருதயத்தோடு முழு வாஞ்சோடு அர்ப்பணிக்கவில்லை என்று சொன்னால் பரலோகத்தை இழந்து விடுவோம், நித்தியத்தை இழந்து விடுவோம் என்பது இந்த வேத வசனம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் நித்தியத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒருவனும் உங்களை வஞ்சித்து விடாதபடி எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கும். அப்படியானால் இந்த நேரத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதத்தில் ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார். நல்லகைங்க, ஒரு கை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு 5 விரல்கள் இருந்தால்தான் அது ஒரு முழுமையான கரமாக இருக்கும். அதே போல நாம் கடைசியில் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு 5 காரியங்கள் இருந்தால்தான், இல்லையா, அது இருந்தால்தான் தேவன் நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த 5 காரியங்களை நான் முதலாவது சொல்லுங்கள். முதலாவது அன்பு. தேவன் மேல் முழு அன்பு இருக்க வேண்டும். உங்களுடைய ரட்சிப்பாகட்டும், தேவனுக்காக ஊழியம் செய்வதாகட்டும், தேவனுக்காக வாழ்வதாகட்டும், முதலாவது தேவன் என்மேல் தன்னுடைய குமாரனை அனுப்பி என்மேல் எவ்வளவு அன்பு வைத்தாரோ அதற்கு ஈடாக நானும் என்னுடைய முழு அன்பையும் முதல் அன்பையும் நான் ஆண்டவர் மேல் தான் வைக்க வேண்டும் என்று அந்த அன்பின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அன்பின் அடிப்படையில் கிறிஸ்தவராக வாழ வேண்டும். அந்த தேவனுடைய அன்பின் அடிப்படையில் ஊழியங்கள் செய்ய வேண்டும். என்னை விடுவித்த தேவனுக்காக நான் செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய வேண்டும். அந்த அன்பின் அடிப்படையில் தான் நாம் எல்லா காரியங்களையும் கர்த்தருக்குள்ளாக உலகத்தில் நடத்த வேண்டும். முதலாவது அன்பு தான். அவர் எப்படி யோவான் 3:16 அன்பு கூர்ந்தாரோ அதே போல நாமும் தேவனிடத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழ்வதான் அன்பு. ஏதாவது உலகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, எனக்கு ஆண்டோர் போதும், எனக்கு என் இரட்சகர் போதும் என்று முழு அன்போடு அவரோடு வாழ்வது தான் முதலாவது நம்மை இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்க வைக்கும். இந்த அன்பு தான் இறுதி வரை நிலைத்து நிற்க வேண்டும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அவனுக்கு தேவனை தெரியாது, ஆனால் மற்ற எல்லா காரியங்களும் தெரியும். ஆக முதலாவது தேவன் மேல் வைக்கிற முழு அன்பு. எது இருக்கிறதோ இல்லையோ, உணவு இருக்கிறதோ இல்லையோ, உடை போதுமானவர் இருக்கிறதோ இல்லையோ, பொருளாதாரம் இருக்கிறதோ இல்லையோ, தேவன் மேல் வைக்கக்கூடிய அன்பு மாறவே கூடாது, குறையவே கூடாது. ஏன்னா அடிக்கடி ஆண்டவர் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த அன்பை விட்டு விட்டாய், அந்த அன்பை விட்டுறாது என்றார் ஆண்டவர். ஆக முதலாவது அன்பின் அடிப்படையிலே நாம் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த அன்பிற்காக வாழ வேண்டும். அப்பொழுது நாம் எப்போதும் தேவன் நம் நிலைத்திருக்க உதவி செய்வார். 2வதாக பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே இல்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். லேவியராகமம் 20:26 சொல்லும்போது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்தம், அவர் நம்மை பாவிகளாக இருந்த நம்மை, கரைகள் படிந்திருந்த நம்மை, பாவங்களால் நிறைந்திருந்த நம்மை அவர் இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நெருங்கவே முடியாது. பரிசுத்தத்தின் மேல் ஒரு வாஞ்சை இல்லாதபடி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் எப்போதும் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும். தேவன் பரிசுத்தர், ஆகவே அவருக்கேற்ற பரிசுத்தராக இருக்க வேண்டும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். இது மிக முக்கியம் பிரியமானவர்களே. அதாவது ஒரு பெரிய அதிகாரியுடைய அலுவலகத்தில் அவர் சந்திக்க போக வேண்டும் என்றால் அதற்கேற்ற வஸ்திரங்களை தரித்து போகிறோம் இல்லையா? அதிகாரியை சந்திக்க நிறைய காரியங்களுக்கு அதற்கேற்று, ஒருவேளை ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டினுடைய திருமணத்திற்கு போகிறோம், அதற்கு தகுந்தவாறு ஜனங்கள் தங்களை அலங்கரித்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு அவருடைய வஸ்திரங்கள், அவருடைய நகைகளை போட்டுக்கொண்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த சொசைட்டியில் நமக்கு அப்படி இருந்தாதான் நமக்கு ஒரு ஹானர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதை போல, தேவனை சந்திக்க போகிறவன் பரிசுத்த அலங்காரத்தோடு தான் அவரிடத்தில் போக முடியும். பரிசுத்த அலங்காரம் இருந்தால்தான் தேவ சமூகத்தில் போக முடியும். ஆகவே முதலாவது தேவன் எதிர்பார்ப்பது அன்பு. முதலாவது முழு அன்பு. நான் உன்னை எவ்வளவாய் நேசித்தேனோ அதே போல நீயும் என்னை முழு இருதயத்தோடும் உன்னுடைய முழு சகல காரியங்கள் என்னை அன்பு கூற வேண்டும் என்பது முதலாவது தேவன் எதிர்பார்க்கிறார். 2வதாக அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம். அவருக்கேற்ற பரிசுத்தம், அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் ஆண்டவரை பார்க்கவே முடியாது. ஐயோ, ஒரு நாள் அருமையான ஏசாயா தேவ அழைத்து போகிறார். அங்கே சிங்காசனத்தில் தேவன் அமர்ந்திருக்கிறார். கேருபீன்கள், செராபீன்கள் சுற்றிலும் சேனையில் கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்றாங்க. அந்த காட்சியை பார்த்த உடனேயே ஏசாயா, ஐயோ நான் அதமானேன் என்று விழுகிறான். முடியல. அப்ப ஏன் அதமாகிறாய்? நான் அசுத்த உதடுள்ள மனிதன்,
அசுத்த உதடுல ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறவன், ஆண்டவரே எனக்குள் அசுத்தம் இருக்கிறபடினால உங்களை பார்க்க முடியாதபடி அவர் விழுகிறார். அப்போது தேவன் அவரை ஒரு அந்த தணல் எடுத்து, அந்த அக்கினியினுடைய சிறு தணல் எடுத்து அவருடைய நாவை தொட்ட பிறகு தேவனை பார்க்கிறார். அவர் பரிசுத்தம் அடைந்த பிறகுதான் தேவனை பார்க்க முடிகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நீங்கள் ஒரு நாளும் நெருங்க முடியாது. ஆனால் பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர். அவரிடத்தில் வந்து என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்டால் நிச்சயமாக எந்த கரை இருந்தாலும், எவ்வளவு பாவம் இருந்தாலும் அவர் பரிசுத்தப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நீ உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே முதலாவது அன்பு. அன்பு, அந்த அன்பு உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதிருங்கள், அவையெல்லாம் அழிந்து போகும். தேவன் மேல் அன்பு வையுங்கள். உங்களுக்கு அன்பு என்று ஒன்று இருக்குமானால் அது ஆண்டவர் மேல் இருக்கட்டும். உங்களுக்கு பரிசுத்தம் தேவை, பரிசுத்தம் அடையுங்கள். மூன்றாவதாக விசுவாசம். விசுவாசம் என்பது என்ன? நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:1 சொல்வது போல, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, அவர் வைத்திருக்கிற அந்த அடிச்சூடை நோக்கி, அவர் எனக்கு காண்பித்த அந்த வழியை நோக்கி, அந்த இயேசு சொன்ன கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னபடியே செய்யக்கூடிய காரியங்களை செய்வது தான் விசுவாசம். நீ இப்படி செய்ய என்று சொன்னால் அப்படியே செய்ய வேண்டும். ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டு என்று சொன்னால் அது அப்படியே செய்வது தான் விசுவாசம். அது அப்படியே செய்யணும், கிரியையில செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, அது விசுவாசமே அல்ல. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த விசுவாசம் நல்ல கவனிங்க. பவுல் சொல்லுவார் இல்லையா, 2 தீமோத்தேயு 4:7 வாசித்து 6:7 வாசிக்கும் போது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசம் என்னன்னா, அவர் தீமோத்தேயு சொல்லுவார், நான் விசுவாசத்துக்கு இன்னாரென்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அதாவது இன்னும் சொல்ல போனால், இயேசு யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், ஏனெனில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து மறுபடியும் உங்களை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அந்த உறுதிமொழியின் மேல் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் இல்லையா? வேதம் ஆண்டவர் சொல்றாரு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த அளவிற்காக அவமானப்படுத்தப்பட்டாரோ, எந்த அளவிற்காக நிந்திக்கப்பட்டாரோ, எந்த அளவிற்கு உலகத்தில் எந்த மனிதனும் அந்த அளவிற்கு இதுவரையிலும் இருந்தவனும் இருந்து கொண்டிருப்பவனும் இனி பிறக்கப் போவனும் யாராக இருந்தாலும் சரி, அந்த அளவிற்கு நொறுக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்ட அளவிற்கு ஒருவனுமே இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்பட்டவர் ஒரு நாள் நியாயாதிபதியாய் வருவார் என்கிற விசுவாசம், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி வருவார் என்கிற விசுவாசம். அவர் சொன்னார் பவுல், நான் அதை காத்துக்கொண்டேன், அவரை காத்துக்கொண்டேன். He was very frank. பவுல் ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசுகிறவர். அவர் பட்ட அடிகள், உதைகள், அவர் இருந்த பழைய வாழ்க்கை, அவருடைய ஆண்டவர் சந்திப்பதற்கு முன்பதாக இருந்த பாவங்கள் வெளிப்படையாக ஒரு ஒத்துக்கொண்டார். தூஷிக்கிறவனாக, அடிக்கிறவனாக, ரொம்ப அதாவது தரங்கெட்டவனாக இருந்தேன் என்பதெல்லாம் அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் வேத புஸ்தகத்தில். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த விசுவாசம், ஒரு நாள் நியாயாதிபதியாய் கர்த்தர் வருவார், எக்காலம் தொனிக்கும், தூதர்கள் ஒரு பயங்கரமான ஒரு சேனையோடு கூட இருப்பார்கள், மகிமையின் ராஜா இறங்கி வருவார், மகிமையின் ராஜா நியாயாதிபதி இறங்கி வர, அந்த நேரத்தில் நான் எங்கே நிற்பேன்? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசுவாசம் மூன்றாவதாக. முதலாவது சொன்னேன் அன்பு. நீங்கள் ஏதாவது கிடைக்கும், ஏதாவது ஆண்டவர் தருவார் என்பதற்காக அவர் மேலே நீங்கள் அன்பு வைக்க வேண்டியதில்லை. ஒன்றும் தரவில்லை என்று சொன்னாலும், ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், ஆண்டவரே என் ஜீவனே நீர்தான் ஆண்டவர், எனக்கு நீர் மாத்திரம் போதும், நான் போதும் என்று எப்படி நீர் அன்பு செலுத்தி உங்களுடைய ஜீவனை கெடுத்தீரோ அதே போல நீர் மாத்திரம் போதும், அன்பு. ரெண்டாவதாக சொன்னேன் பரிசுத்தத்தை நோக்கி ஓடுவோம். நமக்கு இருக்கிற, மறுபடியும் சொல்கிறேன், எபிரேயர் 12:1 சொல்வதை போல, மேகமூட்ட திரளான சாட்சியில் சூழ்ந்திருக்க பாரமான யாவட்டையும் நம்ம நெருக்கி நிற்கிற பாவத்தையும் அவர் சொல்வார், sin which is easily entangled us, அதாவது நம்ம எளிதாக நம்மை சிக்க வைக்கக்கூடிய அந்த பாவங்கள் அதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்க முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும், ரன் வித் என்டியூரன்ஸ், ஞானமாய் ஓடக்கடவும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே மூன்றாவது காரியம் பரிசுத்தம். முதலாவது அன்பு சொன்னேன், ரெண்டாவதாக விசுவாசம். நியாயாதிபதி வருவார், நிச்சயமாய் வருவார். அன்றைக்கி அநேகர் அப்படி தான் நினைக்கிறேன், நிறைய பேர் எல்லாம் அப்படி வரமாட்டார்னு தான் நினைக்கிறாங்க.
நிறைய பேருடைய எண்ணங்கள் அப்படி. ஒரு டிவி டிபேட்டில் கூட ஒருத்தர் சொன்னார், இயேசு வரவே மாட்டார் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர் காண இயேசு வருவார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார். அந்த இன்பமான வார்த்தையை பார்த்தீங்களா? இது கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாகிய நாம அந்த வார்த்தைக்காக ஆண்டவர் கோடி நன்றி செலுத்த வேண்டும் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். வருவார், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தால் யாரும் அவரை கண்டு புலம்புவார்கள். வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார். அந்த வரப்போகிற அடையாளங்களை தான் அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொன்னார். அந்த அடையாளங்கள் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போது அவர் வருவார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நீங்கள் எச்சரிக்கையாருங்கள், வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாருங்கள் என்று அவர் எச்சரித்து சொல்லியிருப்பார். ஆனால் அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாதவன் நித்தியத்தை இழந்து போவான். ஆக முதலாவது சொன்னேன் அன்பு, இரண்டாவதாக பரிசுத்தம். இது கர்த்தர் அவருடைய சமூகத்தை அமர்ந்திருக்கும் போது எனக்கு சொன்ன வார்த்தைகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளையே, மூன்றாவது விசுவாசம். வருவாருங்க விசுவாசம். நாலாவது, நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் 1000 பிரசங்கங்களை கேளுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் கருத்தான வேத தியானம் இருக்க வேண்டும். கருத்தான ஒழுங்கான ஒரு கிரமமான ஒரு வேத தியானம் இருக்க வேண்டும். பைபிள் தான் பெஸ்ட் டீச்சர். நல்ல அருமையான இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் என்று அருமையான யோவான் எழுதுகிறார். உங்களுக்கு இருக்கிற பரிசுத்தாவின் உங்களுக்கு எல்லாவற்றையும் குறித்து போதிப்பார். இன்னொரு மனிதர்கள் போதிப்பதை விட அவர் போதிப்பார். இதற்காக பெரிய பட்டங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று இல்லை, பெரிய பாடங்கள் படிக்க வேண்டும் என்று இல்லை. நீங்கள் தேவ ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட வேதத்தை தியானித்தால் அவர் உங்களுக்கு எல்லா எச்சரிப்பையும் தெளிவாக சொல்லிக்கொண்டே இருப்பார். கருத்தான ஒரு வேத தியானம் இருக்க வேண்டும். கருத்தான ஒரு வேத தியானம். முதலாவது சொன்னேன் அன்பு. அன்பை தவிர வேறு ஒன்றும் அவரை சந்தோஷப்படுத்த முடியாது. இரண்டாவதாக பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. மூன்றாவதாக விசுவாசம். அவர் இன்னொரு நாள் வரத்தான் போகிறார், அந்த விசுவாசம். நான்காவதாக கருத்தான வேத தியானம். நல்ல ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்வதைப் போல இந்த வார்த்தை ஒன்றிலும் ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது, ஒவ்வொன்றிலும் வல்லமை இருக்கிறது. கருத்தான வேத தியானம், இடைவிடாத ஜெபம். 24 மணி நேரமும் நமக்குள் ஒரு துதியும் ஜெபமும் தேவனோடு உள்ள ஒரு தொடர்பும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த நிமிடம் ஆண்டவர் மகிமையின் ராஜாவாய் வந்தாலும் அந்த நேரம் நம் உள்ளம் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரமாக இருக்க வேண்டும். எப்போது வருவார் யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் சொன்னார், குமாரனுக்கும் தெரியாது. பிதா தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் நேரங்களையும் ஆராய்ந்து கொண்டு உங்களுக்குரியதல்ல. அவர் எந்த நேரம் வரட்டுமே, இப்போது கூட வரட்டுமே, நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். எனக்குள் அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு இதுக்கு அருமையான ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவேன் எப்போதுமே. நீங்கள் இதை அடையாளம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கிற 12-13 இந்த 2 வேத வசனங்களை வாசிக்கும் போது இதுதான் நம்முடைய ஜெபத்திற்கு அர்த்தம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12-13. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகனியலை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலியின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. அது ஒருபோதும் அவிந்து. இதுதான் ஜெபத்திற்கு சரியான முன்மாதிரி. 24 மணி நேரமும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒருவேளை உறங்கலாம், தூங்கி விடுவீர்கள். ஆனால் உள்ளே ஆவி தேவனோட தொடர்போடு கூட இருக்கும். மாம்சம்தான் உறங்குமே தவிர ஆவி உறங்காது. there is no sleep for spirit. ஆவிக்கு உறக்கம் கிடையாது. ஆவி நீங்கள் எந்த அளவிற்கு பகலிலே மாம்சத்தோடும் மனசாட்சியோடும் ஆத்மாவோடும் தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறோமோ, இரவில் உறங்கி கொண்டிருக்கும் போது அந்த ஆவியில் தேவனோடு ஒரு தொடர்பு இருக்கும். ஆவி தேவனை துதித்து கொண்டே இருக்கும். அப்போதுதான் ஆவியின் மூலமாக தேவன் தரிசனங்களை சொப்பனங்களை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவருடைய திட்டங்களை நம்மோடு கூட பேசுகிறார். என்ன செய், எதை சொல் என்பதை சொல்லிக் கொண்டிருக்க இரவில் தான் அந்த ஆவியில் தேவனோடு தொடர்புக்கும். மறுபடியும் சொல்லுங்க, ஆவி உறங்காது, ஆவிக்கு தூக்கம் கிடையாது, ஆத்மாவும் சரீரம் தான் தூங்கும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், வருகை மிக சமீபம். ஏனென்றால் எல்லா அடையாளங்களும் இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு சொல்கிற 6வது வசனத்திலே
வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள், வஞ்சிக்கப்படாத எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ஆகவே அவருடைய வருகைக்காக 5 காரியங்களை சொன்னேன். முதலாவது அன்பு, பரிசுத்தம், விசுவாசம், கருத்தான வேத தியானம், இடைவிடாமல் துதி, ஜபம். இவை 5ஐயும் நீங்கள் சரியாக கடைபிடித்துக் கொள்வீர்கள் ஆனால், அதற்காகவே வாழ்வீர்கள் ஆனால், வருகையிலே மகிமின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம். ராஜா உங்களை அன்போடு கூட அழைப்பார். அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அடிக்கடி எச்சரிக்கிறீர் வருகையை குறித்து. ஒருவேளை நாங்கள் ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும், ஒருவேளை உலக காரியங்களை நோக்கி கொண்டிருந்தாலும், ஒருவேளை எங்களுடைய குடும்ப காரியங்களை நோக்கி கொண்டிருந்தாலும், என்னுடைய ஊழியங்களின் காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும், வருகை என்று ஒன்று உண்டப்பா. என்னுடைய வருகை என்று ஒன்று உண்டு. அதற்கு நீ ஆயத்தமாகு, அதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி அடிக்கடி எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உடைய நாட்கள் சமீபமாகிவிட்டது. உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது, எருசலேம் சேனைகளால் சூழ்ந்திருக்கிறதை பார்க்கும்போது, நீர் வாசலருகே வந்து விட்டீர் என்பதை நாங்கள் மிக தெளிவாக உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எச்சரிக்கப்படுகிறோம் தகப்பனே. ஆகவே இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் தேவனே உம்முடைய திருக்கரத்தில் தங்களை அர்ப்பணித்து, இதோ அவர்கள் கேட்ட இந்த 5 காரியங்களில் நிலைத்திருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தகப்பன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரம் தொடர்ந்து எங்களை ஆண்டவர் வழி நடத்தட்டும், காத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகர் மூலமாக நீ தந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, வருகை சமீபம். ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ.